அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். வரும் 17ஆம் தேதி இந்த ஃபர்ஸ்ட் பிளாட் ஃபர்ஸ்ட் பிளாட் இந்த பத்திரப்பதிவு மட்டும் ஆன்லைன்ல கட்டாயமாக்கப்படுது. அதுக்கு பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு வரவே தேவையில்லை. 17ஆம் தேதி முதல் இது கட்டாயமாக்கப்படுது. புதிய சொத்து பதிவுகளை ஆன்லைன் முறையில் பதிவு செய்யும் நடைமுறை வரும் 17ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதிய ஆன்லைன் முறையில் பொதுமக்கள் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு நேரடியாக வரவேண்டிய அவசியம் குறையும் என்று கூறியுள்ளார். இடைத்தரகர்களின் தலையீடு குறைக்கப்பட்டு மக்கள் எளிதாகவும் காலக்கெடுவுக்குள் பத்திரப்பதிவு செய்து கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வரும் 17ஆம் தேதி இந்த ஃபர்ஸ்ட் பிளாட் ஃபர்ஸ்ட் பிளாட் இந்த பத்திரப்பதிவு மட்டும் ஆன்லைன்ல கட்டாயமாக்கப்படுது. அதுக்கு பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு வரவே தேவையில்லை. 17ஆம் தேதி முதல் இது கட்டாயமாக்கப்படுது. அதற்கு பில்டர்ஸ், ப்ரொமோட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் சந்தேகங்களை தீர்க்கும் ஒரு கலந்தாய்வு கூட்டம் கோவையில் நடைபெற்றுள்ளது. சென்னையில் ஏற்கனவே ஒரு தடவை நான் என்னோட தலைமையில் நடந்தது. அதுக்கப்புறம் மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி அனைத்து இடங்களிலும் நடந்தது. இன்னைக்கு 17ஆம் தேதிக்கு முன்னாடி ஒன்று நடத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணி கோவையை தேர்ந்தெடுத்து, ஏன்னா இங்கே அதிகமான பிளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறதுனால இங்கே மீண்டும் ஒரு முறை ஒரு கலந்தாய்வு கூட நடத்தலாம்னு முடிவு பண்ணி இன்னைக்கு நடத்தியிருக்கோம். இங்கு கோவை பொறுப்பு அமைச்சர் அண்ணன் சமத்குமார் அவர்கள் தலைமையிலும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தலைமையிலும் இங்கு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நேரத்தில் நான் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுக் கொள்கிறேன். வரும் 14ஆம் தேதி கட்டாயமாக்கும் இந்த வருகை இல்லா முன்பதிவு ஆவணப்பதிவு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ணன் வெற்றி தளபதி அண்ணன் முதல்வர் அவர்களின் திருக்கரங்களால் 14ஆம் தேதி அன்று துவக்கி வைக்கப் போகிறார். எளிய மக்களுக்கு எந்த அளவுக்கு எளிய வகையில் புரியும்படியா நீங்க ஆன்லைன்ல வந்துட்டாவே எளிய முறைதான். எளிய முறையில் எளிய மக்களுக்கு அனைவருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். இதன் மூலம் இடைத்தரகர்கள் அவர்களுடைய இன்வால்மெண்ட்டை குறைச்சி மக்களுக்கு எளிதா ஒரு ஆவணப்பதிவு நடைபெறுவதற்கு வழிவகை செய்யும். அது உடனே நீங்க ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ற மாதிரி தான் இருக்கும். வித்தின் 24 hours வந்துடும். புரியல. இந்த முறையில இப்ப இருக்காது. அடுத்த ஃபேஸ்ல நீங்க கேட்கற கேள்விகள்லாம் பதில் இருக்கும். இந்த முறை இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் நீங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் ஆன்லைன்ல பண்ணும்போது வேற எந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அதிகமா தேவைப்படாது. நீங்க ஒன்ஸ் நீங்க இதுல ஆவண பதிவு பண்ண உடனே பட்டாவும் கிடைச்சிடும் எல்லாருக்குமே. அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.